வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன், அதற்கு என்னுடைய கைடன்ஸ் என்ன, இந்த வாரம் என்ன நடக்க போகுது, எப்படி உங்கள் மனசு இருக்குன்னு சொல்ல போகிறேன். இந்த வாரங்கிறது 23 மார்ச் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 29 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான இந்த பலன். ரொம்ப சிம்பிள். எல்லா கிரகத்தையும் 9 கிரகத்தையும் அனலைஸ் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு சந்திரன் பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் அவர் ரிஷபராசியில் இருக்கார். அதாவது முதல் 2 நாட்களில் திங்கள் செவ்வாய் ரிஷபராசி, புதன் வியாழன் மிதன் ராசி, அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு கடகராசி, ஞாயிறுடைய செகண்ட் ஹாஃப் சிம்ம ராசி. பாருங்கள், அப்படியே என்னென்ன ராசியில் கிரகம் இருக்காருன்னு வச்சு தான் பலன் சொல்கிறோம். இப்போ கும்பராசினுடைய பலனுக்குலாம் போகிறேன். இப்போ ராசியை சனி ரொம்ப உக்கரமாக அஸ்தமனம் ஆயிடுறாரு. 25 மார்ச்சில் ஒரே டிகிரியில் சூரியன் சனியை கிராஸ் பண்ணுறார். இதோடு இப்போ கிராஸ் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் ஒரு 30 வருடங்கள் கழித்து தான் இதே உத்திரட்டா நட்சத்திரத்தில் சூரியன் இதே மாதிரி சனியை கிராஸ் பண்ணுவார். திரும்ப ஒரு முறை உத்திரட்டா நட்சத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் சூரியன் சனி அஸ்தமனமாகிறது இன்னொரு முறை இல்லை. என்ன இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், கொஞ்சோண்டு உடம்பு மனசு உஷ்ணம் கோபம் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணிங்க. காரணம், இவரை சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இந்த வாரத்தில் வெற்றிகரமான ஒரு ஆள். நீங்கள் கொஞ்சம் உடம்பு வலிக்கலாம், மனசு வலிக்கலாம், கோவப்படலாம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆனால் அறிவு திறமை புத்திசாலித்தனம் அழகாக ஜெயிக்குது. உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய நிர்வாகத்திறமை எல்லாம் அருமையாக இருக்குது. பணப்போக்குவரத்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. காரணம், உங்களுக்கு 4-9 சுக்கன் 2ஆம் வீட்டில் ஒரு 26ஆம் தேதி காலையில் வரைக்கும் 2ல், அதன் பிறகு உங்களுக்கு 3க்கு மாறுறான். ரெண்டுமே எக்ஸ்ட்ராடினரி. அப்போது உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை பணம் விருத்தி அருமையாக இருக்குது. எடுக்க முடியல, நீங்கள் அழகாக ஜெயிக்கிறீங்க. ஜென்மத்தில் 3 கிரகம் இருக்குது. ஏற்கனவே 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன். புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை ஜென்மத்தில். 11 மார்ச் குரு பார்வை பக்கா. ஸோ ஜென்ம ராகு இல்லை, ஜென்ம புதன் இல்லை, ஜென்ம செவ்வாயும் இல்லை. அப்போ இது குருமங்கள யோகம், விபரீத ராஜயோகம். அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவில் அழகாக ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அலையிறீங்கன்னு அர்த்தம், ட்ராவல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், மீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திப்புகள் அனைத்தும் வெற்றின்னு அர்த்தம், பயணங்கள் வெற்றின்னு அர்த்தம். ஸோ இட் கேன் பி டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்பம். எஸ், ரொம்ப இன்பகரமான ஒரு வாரம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த 2ஆம் வீட்டில் சூரியன் சனி யுத்தத்தை நீங்கள் கண்டுக்கூடாது. இப்போ 26ஆம் தேதி அன்றைக்கி நம்மளுக்கு காலையில் 5 மணிக்கு சுக்கன் பேச்சான பிறகு சூரியனும் சனி மட்டும்தான் இருப்பாங்க. லக்கிலி உங்களுக்கு அதற்கு முன்னாலேயே சூரியன் சனியை கிராஸ் பண்ணி அடுத்த டிகிரிக்கு போயிடுறார். அப்போ என்னத்தன்னா, சூரியன் இப்போது சென்னையிலேருந்து ஸ்லோவாக பெங்களூர் போயிட்டுருக்காருன்னா, சூரியன் பெங்களூர் போகிற ட்ராக்கில் வேலூரில் சனியை தாண்டி சூரியன் போயிட்டார். அப்போ இனிமேல் சனிக்கு சூரியனுக்கும் இந்த ராசியில் யுத்தம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இன்பத்தில் எந்த தொந்தரவும் இல்லை. பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ராடினரி. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்கிறதுக்கோ பெரியவங்க தயவு உங்களுக்கு கிடைக்கிறக்கோ ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு உங்களுக்கு புனர்வசு நட்சத்திரம் 1ஆவது பாசாரத்தில் இருக்கான். குரு தன் சுயசாரத்தில் நவாம்சத்தில் குரு உங்களுக்கு 3ஆம் வீட்டில். அப்போ சம்திங் ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். காரணம், நவாம்சத்துலேயும் குரு லாபஸ்தானத்தை பார்க்குறான், ராசி சாட்லேயும் குரு லாபஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ பெரிய வெற்றியும் புகழும் மரியாதையும் அரசாங்க மரியாதையும் உங்களுக்கு காத்துட்ருக்கு. 6க்குரிய சந்திரன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ரிஷபராசி, மிதன் ராசி, கடகராசின்னு போடுறோம். அதில் குருச்சந்திர யோகம் ஏற்படுது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு புதன் வியாழன் 2 நாள் மிதன் ராசி குருச்சந்திர யோகம் 5ஆம் வீட்டில். நிம்மதியான வெற்றிகரமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, நீங்கள் மனசை எப்பொழுதுமே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லா ராசிக்கும் அப்படின்னு சொன்னால், நெகட்டிவாக உங்கள் மைண்ட் இருக்குன்னா நெகட்டிவாக நீங்கள் எங்கிட்ட பலனை எதிர்பார்க்குறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 2ஆம் வீட்டில் சனியும் சூரியன் இருக்குன்னா சண்டை வரும்னு அர்த்தம். சண்டை போடாதீங்க நான் சொல்கிறேன். சண்டை வரும்னு அர்த்தம், சண்டை போடாதீங்க. 2ஆம் வீட்டில் சுக்கன் இருக்கனால உங்களால் இன்பமாக எடுத்துகிட்டு போக முடியும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பலனை எடுத்துகிட்டு போனால் தான் லைஃப் எழுது. ஃபைன் நண்பர்களே, எப்பொழுதும் மிடில் சொல்கிறது தான். அவசியம் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை சேரட்டும். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், நாத்திய கருத்துள்ளவங்க, பெரிய வாய் பேசுகிறவங்க, யார்கிட்ட வேண்டுமானாலும் எந்த சமுதாயத்தின் முன்னால் வேண்டுமானாலும் என்னால் இந்த ஜோதிட கருத்துக்களையும் மன தெளிவான விஷயங்களை பற்றி பேச முடியும். உறுதியாக எந்த தீக்கால் இருக்கிறவங்களோ, சைக்காலஜி தெரிஞ்சவங்களோ,
யார்கிட்ட வேண்டுமானாலும் என்னுடைய அறிவை என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தவறான வழிகாட்டுதலாக நான் உங்களை வச்சுட்டு மாட்டேன். ஸோ அஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்ணுங்கள், அதே மாதிரி சித்தாந்த ரீதியில் ஃபாலோ பண்ணுங்கள். முருகன்கிட்ட போய் கேட்க வேண்டியது முருகன்கிட்ட கேட்கணும், பிள்ளையாட்ட கேட்க வேண்டியது பிள்ளையாட்ட கேட்கணும், லக்ஷ்மிகிட்ட கேட்க வேண்டியது லக்ஷ்மிகிட்ட கேட்கணும். மாற்றி கேட்டால் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ப்ரேயரில் கூட லேட் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆர் தேர். அதெல்லாம் நீங்கள் என்னோடய வீடியோக்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு அதனுடைய தெளிவெலாம் நல்லா கிடைக்கும். ஸோ என்னோடய ட்ராவல் படம். இப்போ அடுத்த பாயிண்ட் நண்பர்களே, இல்லற வாழ்க்கை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து ஆர்கியூ ஆயிடும். ஏன் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஆர்கியூன்னு சொல்கிறேன்? 7ல் கேது இருக்கிற வீட்டுக்கு அது சூரியன் 2ஆம் வீட்டில் சனியை அஸ்தமனப்படுத்திட்டான். 7ஆம் வீட்டு அந்த 7ஆம் வீட்டுக்கிற கேது சுக்கரன் சாரம், சுக்கரன் 2ஆம் வீட்டில் உச்சம், பிறகு 3ஆம் வீட்டுக்கு போகிறான், மகாலட்சுமி யோகம். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஹாப்பியாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம். உங்கள் லைஃப் பார்ட்னரோட மட்டும் இல்லை, யார்கிட்ட வேணால் ஆர்கியூ பண்ணலான்னா ஆர்கியூ பண்ணலாம். ஸோ டோன்ட் ஆர்கியூ வித் எனிபடி, என்ஜாய் யுவர் லைஃப் வித் யுவர் லைஃப் பார்ட்னர். அதுபோக உங்களுடைய குழந்தையோட நீங்கள் அருமையாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களோட அருமையாக இருக்கலாம், கூட்டாளரோட அருமையாக இருக்கலாம். எதிர்காலத்துக்கான திட்டத்தை நீங்கள் தீட்டலாம். நீண்ட ஆயுள் வாழ்வதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி. நீண்ட ஆயுள் வாழ்னா என்ன அர்த்தம்? 10 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் சாப்பிடுங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு நடுமத்தில் 10 மணி நேரத்துக்கு ஒரு மணி சாப்பிடுங்க. சீரியஸாக எடுத்துக்காதீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வயசான ஆளை பார்க்குறோம் நம்மளுக்கு இது மாதிரி வயசாக நினைக்காதீங்க. கவலையோடு இருக்கிற பொழுது உங்கள் ஆள் மனது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கவலை கூட்டிகிட்டு போகுது. ஸோ எப்பொழுதுமே பாசிட்டிவாக ஈஸியாக லேஸாக எடுத்துகிட்டு போங்க. சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருக்க சொல்லுங்கள். லைஃப்பில் ஜெயிச்சாச்சு. அப்போது லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம தான் நம்ம மனசை தேர்த்திக்கணும். ஃபைன். நம்ம இல்லை அடுத்த பாயிண்ட் போகிறேன். திறமை அறிவு எக்ஸ்ட்ராட்டையும் ஜெயிக்குது. தொழிலும் தொழில் லாபம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காரணம் தொழில்ஸ்தானது யார்? செவ்வாய் ராசியில். குருமங்கள யோகம். லாபஸ்தானது யார்? குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போ தொழில் லாபம் எக்ஸ்ட்ராடினரி. ஆனால் அதுக்காக இந்த ஒரு வாரத்தில் தொழில் லாபம் பெருசாக வந்துருமான்னா நான் என்ன சொல்கிறேன், படிப்படியாக முன்னேற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கரெக்டாக பிளான் பண்ணி இந்த வாரம் நல்ல வாரம்னு தெரிஞ்சிருச்சு. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். நீங்கள் 10% முன்னேற போகிறீங்களா, அல்லது பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி பெரிய இலக்கை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைய போகிறீங்களா? ஒரு 30 நாள் பாசிட்டிவாக இருந்துட்டால் உங்களுடைய ஆள் மனது ரெடி ஆயிடும். 2வது 30 நாளும் பாசிட்டிவாக இருந்துட்டால் ஆள் மனது இலக்கை நோக்கி பயணத்தில் ஆரம்பிச்சிடும். 3வது 30 நாளும் பாசிட்டிவாக இருந்துட்டிங்களா இலக்கை அடைய ஆரம்பிச்சிடும். அப்போது நான் உங்களை பாசிட்டிவாக இலக்கை அடையிறதுக்கான கைடன்ஸை தான் இதில் கொடுத்துட்ருக்கேன். இலக்கை வையுங்கள். எந்த இலக்கு அடைய போகிறீங்க, எந்த வெற்றி அடைய போகிறீங்க. ஸோ அது இப்போ நீங்கள் மந்திரி ஆகணுமா, இலக்கு வைங்க. பெரிய பணக்காரன் ஆகணுமா, இலக்கு வைங்க. இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணுமா, இலக்கு வைங்க. அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கே என்னுடைய வீடியோக்கள் பயன்படும். என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் வேணும். இப்போ நாங்களாம் பார்த்தோன்னாங்க, ஒரு இந்த வருடத்தில் ஒரு 10 மடங்கும், அடுத்த வருடத்தில் ஒரு கிட்டத்தட்ட 50 வருட தேவையும் நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுக்காக ஒர்க் பண்ண போகிறோம். நாங்கள் ஒர்க் பண்ணுற விஷயத்தை கொண்டு போய் சைக்காலஜியில் கொடுத்து டவுட் கேட்குற கூட நான் தயாராக இருக்கேன். இது சாத்தியமானா சைக்காலஜிக்கலாக சாத்தியம், தெய்வீகமாக சாத்தியம்னா தெய்வீகமாக சாத்தியம். தனி மனிதத்தில் நம்ம ஏதாச்சும் துறபுறம் போக போகிறோமா? இல்லை. இந்த வெற்றியின் ரகசியமே நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் தான் இருக்குது. நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் வழிகாட்டி, நம்பிக்கையும் தைரியம் தான் வெற்றியின் வழிகாட்டி. அப்புறம் பியூட்டிஃபுல் லைஃபுக்கு ட்ராவல் பண்ணாங்க நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம். கிரேட் லைஃபுக்கு பிளான் பண்ணலாம். நன்றி மகளே.